எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நலவை தருவாயாக என்று மூசா நபி அவர்கள் பிரார்த்திக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், சொல்கிறான் அல்லாஹ் கூறினான், அதாபி எனது வேதனை உசீபு பிஹி மன் அஷா, நாம் யாரை நாடுகிறோமோ அவரை பிடித்துக் கொள்ளும். இந்த உலகத்திலே நலவத்தா ரஹ்மானே, மர்மையிலும் நலவத்தா ரஹ்மானே, நாங்கள்லாம் உன்னத்தான் முன்னோக்கி இருக்கிறோம். நம்ம எல்லாம் சொல்றோமா இல்லையா? நாங்கள் நேர்வழி பெற்றவர்கள், எந்த அனாச்சாரங்கள் ஈடுபடுவதில்லை என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்நாகுதனாயிலே, நாங்கள் உன்னையே முன்னோக்கி இருக்கிறோம் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிற பதிலை பாருங்கள். அதாபி உசீபு பிஹி மன் அஷா, நாடியவர்களை நாம் வேதனைப்படுத்துவேன். கடைசியா அல்லாஹ் சொர்க்கத்தை தந்துருவான். நேர்வழி பெற்றதற்காக, ஹிதாயத்தில் இருப்பதற்காக சொர்க்கத்தை தந்துருவான். ஒருவேளை தண்டித்தால் நம்மால் தாங்க முடியுமா? ஒருவேளை அல்லாஹ் தண்டித்தால் நம்மால் தாங்க முடியுமா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வரஹ்மதி வஸஅத் குல்ல ஷை, வரஹ்மதி வஸஅத் குல்ல ஷை, எனது அருள், எனது அன்பு அனைத்தையும் விட விசாலமானது. வஸஅத் குல்ல ஷை, எனது அருள் அனைத்தையும் விட விசாலமானது. ஃபஸஅக்துபஹா லில்லதீன யத்தகூன் வ யுத்தூன ஸக்கா வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன். யார் அல்லாஹ் இறையச்சத்துடன் இருந்து ஜகாத்தை நிறைவேற்றி நாம் எதை சொன்னோமோ அதை நம்பிக்கொண்டு முஃமின்களாக இருக்கிறார்களோ அவருக்கு நாம் அதை எழுதுவோம். இந்த உலகத்தில் நன்மையும் நாளை மறுமை நன்மையை எழுதுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக இந்த வசனத்தில் இன்னொரு ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான், நாம் நாடியவர்களை வேதனைப்படுத்தவும் செய்வோம். யாரு? புதுனா அல்லாஹ் மட்டுமே முன்னோக்கி இணை வைக்காமல் இருந்த நபர்கள் பாவம் செய்தால் அவரை அல்லாஹ் நாடினால் நிச்சயம் தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் நிச்சயம் மன்னிப்பான். ஆனால் இரண்டுக்கும் இடம்பாடுள்ள ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆக பாவத்தில் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஆம், நிறைய செய்திகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி, இன்னல்லாஹ சயஹல்லிஸு ரஜுலம் மின் உம்மத்தி அலா ரூஸில் ஹலாயிக் யௌமில் கியாமா. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் மறுமையிலே நிப்பாட்டி இருக்கும் போது ஒருவரை மட்டும் அல்லாஹ் தனியாக அழைப்பான். சயஹல்லிஸு ரஜுலம் மின் உம்மத்தி அலா ரூஸில் ஹலாயிக், ஒட்டுமொத்த படைப்பினங்களில் உள்ள அந்த மனிதர்கள் ஒருவரை மட்டும் அல்லாஹ் தனியாக அழைத்து அல்லாஹ் தஆலா அவருக்கு முன்னால் 99 ஏடுகளை முன்னால் போடுவான். எத்தனை ஏடுகள்? 99 ஏடுகளை போடுவான். அந்த ஒவ்வொரு ஏடும் எந்த அளவில் இருக்கும்? குல்லு சிஜிலின் மிஸ்லு மத்தில் பஸர், ஒவ்வொரு ஏடுகளும் கண் பார்க்கும் அளவுக்கு மிக